தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் நல திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேர்ல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அந்த அளவுக்கு புழுக மூட்டையை அவிழ்த்து விடுறாரு. நம்ம ஆட்சியில் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன, எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், எதை நீங்க மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே, அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்ல தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்ல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்நிலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அதை பயனில்லாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,20,00,000 தாய்மார்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதை பயனில்லாத திட்டம் சொல்றீங்களா? எதை சொல்றீங்க பழனிசாமி அவர்களே? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, இப்படி வாயை துடுக்காகும் ஆணவமாக பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உறுதியாக சொல்லுகிறேன், உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமே தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தவிர அது உறுதி. நான் கேட்கிறேன், தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் நல திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? கலைஞர் என்பது தமிழர்களுடைய மனதில் பொறிக்கப்பட்ட பெயர், தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத அடையாளம். கலைஞர் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் அரண். அவருடைய கொள்கைகளை சிந்தனைகளை தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரேன். விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த திராவிட மாடல் அரசோட மக்கள் திட்டம் எல்லாமே கலைஞர் பேரைத்தான் சொல்லுது. கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் பேரால தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றினதில் நான் பெருமிதப்பட அடைகிறேன். கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. அந்த வெளிச்சம் பழனிசாமியுடைய கண்களை கூச வைக்குது, அவ்வளவுதான். திராவிட மாடலோட ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீரசல் காணாமல் போகும். என்னை பொறுத்தவரையில் என்றும் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையா, உங்கள் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சேவகனாக என்னுடைய பணிகள் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.